கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நான் ஒரு துணி ஷோரூமுக்கு வந்து எலக்ட்ரிக் வேலைக்காக போயிருந்தேன். அந்த கடையில அந்த எலக்ட்ரிக் வேலைலாம் முடிஞ்ச உடனே, அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர்லேயும் வந்து தண்ணி சொட்டிட்டே இருக்கு ஷோரூம் உள்ள. அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல. உங்களுக்கு எதுவும் அத பத்தி ஐடியா இருக்கான்னு கேட்டிருந்தாரு. ஏதோ ஓரளவுக்கு தெரியும். செக் பண்ணி பார்க்கலாம் சார் சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தேன். இந்த மாரி வீட்ல வந்து சீலிங்லேருந்து தண்ணி லீக் ஆகுது. சீலிங்கில செவுத்துல வந்து ஈரப்பதமாகுது அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு மேல் சைடுல வந்து எதுவும் பாத்ரூம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த பில்டிங்லேயும் மேல பாத்ரூம் எதுவும் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இதுக்கு மேல் ஃப்ளோர்ல வந்து ஆஃபீஸ் ரூம் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஆஃபீஸ் ரூம்ல வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஆமான்னு சொல்லியிருந்தாரு. அது எங்க இருக்குன்னு காமிங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் நான் செக் பண்ணியிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம்ல இருக்க தர டைல்ஸ் ஃபுல்லாவே வந்து டைல்ஸு கேப்லலாம் வந்து அப்படியே ஹோல்ஸ் இருக்கு. கேப் வந்து நெறைய இருக்கு. அதாவது 2 டைல்ஸ் ஒண்ணா சேர இடம் வந்து கரெக்ட்டா 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவுல வந்து ஃபில் ஆயிருக்கணும். கேப் இருக்கக்கூடாது. அந்த மாரி கேப் இருந்துச்சுன்னா, நம்ப பாத்ரூம்ல வந்து தண்ணி யூஸ் பண்ணும்போது, அந்த டைல்ஸ்ல இருக்க கேப்ல வந்து தண்ணி கீழ போயிடும். அது பார்த்தீங்கன்னா, அடி சைட்ல போய் நின்ன உடனே, கீழ் வீட்ல வந்து ஒண்ணு இந்த சீலிங்ல வந்து ஈரப்பதம் வரும். இல்ல எங்க கேப் இருக்கோ அந்த இடத்துல போய் தண்ணி வந்து இந்த மாரி வந்து சொட்டிட்டு இருக்கும் கீழ் ஃப்ளோர்ல. இப்போ இந்த பாத்ரூம் லீக்கேஜ்னால தான் தண்ணி கீழ லீக் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு, ஒரு 4, 5 நாளைக்கு வந்து இந்த பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணாம லாக் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. எடுத்த உடனே இதான் காரணம்னு சொல்ற முடியாது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லணும். அதுக்கு வந்து அந்த பாத்ரூம் வந்து ஒரு 4, 5 நாள் யூஸ் பண்ணாம இருந்தா, தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடும். அப்ப கீழ தண்ணி சொட்டாது. அதனால வந்து நான் வந்து இந்த பாத்ரூம் வந்து லாக் பண்ணி விட்டுட்டேன் ஒரு 4 நாளு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமரே ஃபோன் பண்ணாங்க. இப்ப கீழ தண்ணி வரலப்பான்னு சொன்னாரு. டைல்ஸ் வேலை பண்றவங்கள கூப்பிட்டுட்டு, அந்த ஜாயிண்ட் எல்லாம் கீறிட்டு கரெக்ட்டா பேக் பண்ணுங்க சார்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமரும் அதே மாரி டைல்ஸ்காரங்கள கூப்பிட்டு அந்த ஜாயிண்ட்லாம் கீறிட்டு கரெக்ட்டா பேக் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அந்த ஃப்ளோர்ல வந்து எதுவும் லீக்கேஜ்லாம் இல்ல. உங்க வீட்லயும் சீலிங்ல வந்து தண்ணி லீக் ஆகுது. செவுத்துலலாம் ஈரம் வருதுன்னா, உங்க வீட்டுக்கு மேல் சைடுல இருக்க பாத்ரூம் எதுனா இருந்ததுன்னா, அதில இருக்க டைல்ஸ்ல வந்து கேப் எதுவும் இருக்கான்னு பாருங்க. அந்த மாரி கேப்லாம் இருந்ததுன்னா ஃபில் பண்ணிடுங்க. அப்படி இல்லனா இந்த மாரி ப்ராப்ளம் உங்க வீட்லயும் நடக்கலாம். டைல்ஸ் கேப்பு, அதுக்கப்புறம் தண்ணி போற கல்லி வச்சிருப்போம். இந்த தண்ணி போற இடத்துல வச்சிருக்க ஜாலி சைடெல்லாம் வந்து சரியா பேக்கிங் இல்லன்னா கூட இந்த மாரி கீழ் ஃப்ளோருக்கு ஈரப்பதம் வரும், தண்ணி சொட்டும். உங்க வீட்ல இந்த மாரி ப்ராப்ளம் தண்ணி வர ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு டைல்ஸ் கேப்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் தண்ணி போற அந்த ஜெல்லி இடத்துல வந்து கரெக்ட்டா பேக்கிங்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ரெடி பண்ணி குடுத்தோனே, அடுத்தது சொன்னது பார்த்தீங்கன்னா, மேல் ஃப்ளோர்லயும் ஃபால்ஸ் சீலிங்ல தண்ணி வந்துன்னே இருக்குப்பான்னு சொன்னாரு. அதே மாரி அந்த ஃப்ளோர்லயும் போய் பார்த்துட்டு, அதுக்கு மேல் ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு கேட்டு போய் செக் பண்ணியிருந்தேன். அங்க செக் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, தண்ணி போறதுக்கு அடியில ஜாலிக்கு அடியில இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க தண்ணி போகாத இப்போ நிக்கும்போது, இந்த கொம்புல குத்தி குத்தி குப்பையெல்லாம் அந்த குச்சியில எடுக்கும்போது குத்தியிருக்காங்க. அதனால அதோட அடி சைடு பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. உடைஞ்சனால தண்ணி வந்து அடி சைடு தரையில போயிட்டு இந்த மாரி கீழ் ஃப்ளோர்லயும் இறங்கியிருக்குது. இதுவும் கன்ஃபார்ம் பண்றதுக்கோசரம், அதுலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு, ஒரு 2, 3 நாள் அப்படியே விட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயும் தண்ணி வரலன்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் பிளம்பர கூப்பிட்டு அதுவும் சரி பண்ணியாச்சு. இப்போ பாத்ரூம்லாம் புதுசா போடும்போது, இந்த பைப் லைனு, தண்ணி லைன் எடுக்கிறதுக்கு அவுட்டர்ல வந்து ஓடிஎஸ்ல வந்து ஓப்பன் ஏரியா ஒண்ணு வைப்பாங்க. அந்த ஓப்பன் ஏரியால தான் வந்து இந்த பைப்லாம் இறங்கும், பைப் லைன்லாம். புதுசா இந்த பாத்ரூம் வந்து பைப் லைன்லாம் செட் பண்ணும்போது, இந்த டாய்லெட்டுக்கு ரெடி பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, டெம்மியா ஒரு பைப் வச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, எந்த யூஸ் மாரியே தெரியாது. சும்மா டெம்மியா வச்சிருப்பாங்க. டாய்லெட்டோட செட்டிங் அடி சைட்லேருந்து வச்சு சும்மா வச்சு விட்டுருவாங்க. அந்த பைப் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த மாரி டைல்ஸ் கேப்லேருந்து தண்ணி கீழ போம்போது, அதுக்கு கீழ இருக்க ஃப்ளோர்ல ஒண்ணு சீலிங்ல ஈரப்பதம் வரும். இல்ல தண்ணி சொட்டும். இந்த பைப் வச்சிருந்தாங்கன்னா, அவுட் சைடு இந்த பைப்லேருந்து தண்ணி சொட்டும். அந்த தண்ணி சொட்டும்போது, நம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து டைல்ஸ் கேப் இருக்குன்னு. இல்ல தண்ணி ஏதோ லீக் ஆகுதுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் தான் இந்த பைப் வைக்கிறாங்க. உங்க வீட்லயும் பாத்ரூம் லைன்லாம் புதுசா செட் பண்ணும்போது, பாத்ரூம்க்கு அவுட் சைடு இந்த பைப்ப கண்டிப்பா வச்சுருங்க. அந்த பைப் வச்சிருக்க வீடியோவும் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி தகவல தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.